சட்டவிரோதமாக கார் இறக்குமதி செய்யப்பட்டது குறித்து நடிகர் மம்முட்டி வீட்டிலும் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சட்டவிரோத கார் இறக்குமதி தொடர்பாக மம்முட்டி வீட்டிலும் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹேமலதா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஹேமலதா, விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுங்கத்துறை அதிகாரிகள் பாத்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் ஒரு 30 இடங்கள்ல பாத்தீங்கன்னா சோதனை நடத்துவாங்க. என்ன காரணம் பார்த்தா பூட்டான் வழியாக இறக்குமதி செய்யப்பட்ட கார்கள் கேரளா மாநிலத்தில் இருப்பதாகவும் அதை தொடர்ந்து இந்த சோதனைகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படும். இந்நிலையில பாத்தீங்கன்னா நடிகர் பிருத்திவிராஜ், துல்கர் சல்மான் மற்றும் மம்முட்டி வீடுகளில் இந்த சுங்கத்துறையினர் சோதனை நடத்துறாங்க. அதாவது மம்முட்டியுடைய பணம்பள்ளியில் இருக்கக்கூடிய 2 வீடுகள்ல தற்பொழுது சோதனைகள் நடைபெற்று வருகிறது. அவருடைய மகன் துல்கர் சல்மான் பாத்தீங்கன்னா 2010 மாடல் லேண்ட் ரோவர் 2 கார் வாங்கியதாக சுங்கத்துறையில தற்பொழுது கண்டறிந்திருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா மோட்டார் வாகனத்துறையும் இணைந்து இந்த கொச்சியில பாத்தீங்கன்னா இந்த சோதனைகளை ஈடுபட்டு வராங்க. துல்கர் சல்மானிடமிருந்து ஒரு வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா கேரளாவில் நடத்தப்பட்ட 30 இடங்கள்ல சோதனையில பாத்தீங்கன்னா தற்பொழுது 11 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்க. தற்பொழுது அந்த கார்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கரிப்பூர்ல இருக்கக்கூடிய சுங்கத்துறை அலுவலகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் இது குறித்த விவரங்களை பாத்தீங்கன்னா இன்று மாலை செய்தியாளர் சந்திப்புல பாத்தீங்கன்னா கொச்சி சுங்கத்துறை அதிகாரிகள் இது குறித்து செய்தியாளர் சந்திப்பு நடத்த உள்ளதாகவும் தற்பொழுது விவரங்கள் வெளியாகி இருக்கு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா கேரள திரைத்துறையினரிடையே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் ரூபி. விவரங்களுக்கு நன்றி ஹேமலதா.